இதெல்லாம் ஆச்சரியம் அப்படின்ற மாதிரியே எனக்கு இருக்குது. என் பையனும் என் வீட்டுக்காரும் காலைல எந்திரிச்சோடனேயே கூழ் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு தான் கேட்குறாங்க. எனக்கும் ரொம்ப ஈஸியாக போச்சு. நாள் நைட்டே செஞ்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் காலையில் இருந்துச்சு தயிர் உப்பு மட்டும் கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியான வேலையாயிடுச்சு. அன்னைக்கு டின்னருக்கு என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா பூரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். சரி அவன் ஆசை ஏன் கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு பூரியும் சென்னா மசாலா செய்யலாம்னு சொல்லிட்டு சென்னாவை பார்த்தா கம்மியாக தான் இருந்துச்சு. கூடவே கொஞ்சம் ராஜ்மாவையும் கலந்தடிச்சு ஒரு கிரேவியை ரெடி பண்ணிட்டேன். இந்த டைம் பூரியை பார்த்துட்டு என் வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்ன ஹேமா காத்தடிச்ச பலூன் மாதிரி புஷ்ஷுனே இருக்குது எப்படி அப்படின்னு. அதுக்கான ட்ரிக்கை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் பூரி சுடும்போது நான் என்னன்னு சொல்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் ரொம்பவே பரபரப்பாக போச்சுல, அது எலெக்ஷன் தான் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியலை பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லாத பொண்ணு நான். எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்திருந்தது. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்றதையும் நம்புகிறேன். ஓட்டு அப்படின்றது எல்லாருடைய தனி உரிமை தான். அந்த ஓட்டை நீங்கள் யாருக்கு போடணும் அப்படின்றத நல்லா சிந்திச்சு செயல்பட்டு போடுங்க. முடிவு யாருக்கு வந்தாலும் மக்களுக்கு நல்லது நடந்தால் போதுண்டா அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. இந்த ரிசல்ட் வர வரைக்குமே இதே பரபரப்பு இருக்க தான் செய்யும்னு நினைக்கிறேன்.